கமலாலயத்தில் தமிழக பாஜக தலைவர் அறைக்கு முன்னுள்ள பெயர் பலகையில் ஸ்கெட்ச் கொண்டு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக பாஜக தலைவர் பதவி குறிக்கும் பெயர் பலகையில் அண்ணாமலையின் பெயரானது ஸ்கெட்ச் கொண்டு அளிக்கப்பட்டுள்ளது. பெயர் பலகையில் அண்ணாமலையின் பெயரானது நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. பாஜக மாநில தலைவருக்கான புதிய தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் கமலாலயத்தில் தமிழக பாஜக தலைவர் அறைக்கு முன்னுள்ள அண்ணாமலையின் பெயரானது நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. தமிழக பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் மாநில தலைவர் அறை முன்பு அண்ணாமலை மாநில தலைவர் என்று இருந்த அந்த பெயர் பலகை தற்பொழுது அந்த பெயரானது நீக்கம் செய்யப்பட்டு இருக்குது. அந்த பெயரானது கருப்பு கோடு மூலம் அளிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமாக தமிழக பாஜக மாநில தலைவராக புதிதாக ஒருவரை தேர்வு செய்யக்கூடிய அந்த ப்ராசஸ் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கேற்ற வகையில் இன்றைய தினம் அந்த விருப்ப மனு சமர்ப்பிப்பு என்பது நடைபெற்று இருக்குது. நயினார் நாகேந்திரன் தற்பொழுது வரை அவர் மட்டும்தான் விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த வகையில முன்னதாக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையினுடைய அந்த அறை முன்பு இருந்த அந்த பெயர் பலகை என்பது கருப்பு கோடு கொண்டு அளிக்கப்பட்டு இருக்குது. முக்கியமா கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் அந்த அறை என்பது புனரமைப்பு பணிகள் எல்லாம் செய்யப்பட்டு மாநில தலைவர் அந்த பெயர் பலகை எல்லாம் வைக்கப்பட்டு அந்த புனரமைப்பு பணிகள் எல்லாம் நடைபெற்று இருந்தது. இதற்கிடையே பார்த்தோம் அப்படின்னா புதிதாக மாநில தலைவர் பொறுப்பு என்பது புதிதாக ஒருவரை அறிவிக்க இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த மாநில தலைவர் பெயர் என்பது அந்த அறைக்கு முன்பு இருந்த பெயரானது கருப்பு கோடு கொண்டு அளிக்கப்பட்டு இருக்குது. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விரைவில் புதிய தலைவர் அறிவிக்கப்பட இருக்கிறார். அதற்கேற்ற வகையில் சற்று நேரத்திற்கு முன்பு விருப்ப மனு சமர்ப்பிக்கக்கூடிய நிகழ்வு என்பது தொடங்கியது.